நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. விலையை ஜாஸ்தி வைங்கிறாரு. இது நோக்கமே மக்களுக்கு, பாமரர்களுக்கு, அந்த கூலி தொழிலாளர்களுக்கு எளிய விலையில் கொடுப்பது அப்படிங்கிறது தான். ₹1 ஒரு இட்லி எத்தனை முறை சகோதரர் போய் அங்க சாப்பிட்டுருக்கான்னு தெரியல. நான் சாப்பிட்டுருக்கேன். அதனால எனக்கு நல்லா தெரியும். நாங்க இருக்கிற அண்ணா நகர், போரூர் இந்த மாதிரி ஏரியால எல்லாம் அது இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. நல்லாவே இயங்குது. ஆனா போதுமான ஊழியர்கள் இருக்காங்களான்னு அக்னேஸ்வரன் கேக்குறாரு. 8 பேர் 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு இப்படி காரணம் பாருங்களேன். சகோதரரே சொல்றாரு இப்ப கூட்டம் அதிகம் இல்ல அப்படின்னு. இதுக்கு எப்போ அதிகபட்ச கூட்டம் இருந்ததுன்னா கொரோனா பீரியட்ல இருந்தது. கொடுக்கறதே குறைவா கொடுக்கறாங்க அப்படின்றாங்க. அதாவது இது இப்ப நீங்க உணவு உற்பத்திக்கான பொருள் கொடுக்கறதே குறைவா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் குறைக்கப்பட்டது இல்ல. காய்கறி, சமையல் எரிவாயு இதெல்லாமே கூட்டுறவு மூலமாகத்தான் வருது. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொரோனா அந்த ஊரடங்கு பீரியட்ல இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் சாப்பிடறதுக்கு வசதி இல்ல. அது மாதிரி சகோதரர் சொல்ல வட இந்திய தொழிலாளர்கள் தான் நிறைய சாப்பிட்டாங்க. அப்படி இல்ல. நாம எனக்கு தெரிந்த கவிஞர்கள், படைப்பாளர்கள் அவங்க கூட ஊரடங்கு நேரத்துல ஊருக்கு போக முடியாம இந்த அம்மா உணவகத்தின் மூலமா தான் சாப்பிட்டாங்க. அதனால இப்ப வாழ்க்கை இயல்பா இருக்குல்ல. அதனால அங்க போக வேண்டிய தேவை குறைஞ்சிருக்கலாம். அதனால கூட்டம் குறைஞ்சிருக்கலாம். ஆனா இந்த 2021ல 400 கோடி ரூபாய் அந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி அரிசி, கோதுமை இதுக்காக தமிழ்நாடு அரசின் மானியமா 69 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. மொத்தமா 469 கோடி ரூபாய் 2021லே கொடுத்திருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சகோதரர் தாலிக்கு தங்கம் திட்டத்தை ஏன் நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி பெண்களை அடிமைப்படுத்துகின்ற திட்டம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை என்பதை நம்முடைய முதல்வர் முழுக்க முழுக்க உணர்ந்திருக்கிறார். இன்னும் எத்தனை காலத்துக்கு ரீசர்ச் பண்ணிக்கின்னு சொன்னாரு. அப்படி ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க சொல்லுங்க. நான் வாயை திறக்கல. இல்ல பேசிட்டோன்னே நீங்க தொடர்ச்சி பேசிடலாம். சொல்லுங்க. பெண்களை இன்னும் எத்தனை காலத்துக்கு தாலிக்கு நீங்கள் உங்களுடைய அடையாளம் தாலி மட்டும்தான் வச்சிருக்க. அதுக்கு பதிலாக தானே இப்ப புதுமை பெண் திட்டம் மாதம் நீ படி 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 என்று நம்முடைய முதல்வர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெண்ணுக்கு அடையாளம் அவளுடைய கல்விதானே தவிர தாலி இல்லை. இந்த பேச்சை இந்த விவாதத்தோட நீங்க நிறுத்துங்க. ஆண்களே நீங்கள் நிறுத்துங்கள். முதல்ல தாலிக்கு எங்களுக்கு தங்கம் தேவையில்லை. அந்த தங்கத்தை அவளே பெற்றுக்கொள்வாள், அவளே சம்பாதிப்பாள். கல்வியை அவளுக்கு. ஜெயக்குமார் ஒரு கேள்வி வைக்கிறார். மடிக்கணினி, அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகம் இதெல்லாம் நிலைமை என்னாச்சு? நீங்க அக்கறையா இருந்தா இதெல்லாம் தொடர்ந்து இருப்பீங்களேங்கிறார். இல்ல, மடிக்கணினி எல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்படி நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக மிக நாகரிகமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறாங்கிறதுக்கு பதவி ஏற்ற உடனே நம்முடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் அந்த முந்தின வருஷத்துல பிரிண்ட் பண்ணப்பட்ட அந்த புத்தகங்கள் அதுல அம்மாவோட படம் இருக்கு, அதை எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல, அதை அப்படியே கொடுங்க. இந்த ஒரு நாகரிகம் மிக்க ஒரு முதல்வரை வச்சுக்கிட்டு நீங்க 3 வருஷமா ஏன் போல 3 வருஷமா ஏன் போல 3 வருஷமா அதை நிறுத்தல இல்ல. நான் அந்த கார்பரேஷனோட பட்ஜெட், அதோட வரவு செலவு, அதனுடைய நிதி நிர்வாகம் எல்லாமே நம்முடைய முதல்வர் பார்வைக்கு வந்துட்டு தானே போகுது. அப்ப அதுல முற்றுப்புள்ளி வைக்கல இல்ல. அப்ப அவருடைய ஆதரவோடு, அவருடைய சம்மதத்தோடு தான் இது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கணும். விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்ச உடனே எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏறுது அப்படிங்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் பயன்படுத்துகிற ஜியோவோட விலை எங்கேயோ போயிடுச்சு. இதுக்கு பிரதமர் வாயே திறக்கலையே. அத பத்தி ஏன் இவங்க கூட்டணி இதுதான் அரசோட கண்ட்ரோல்ல அது இல்லவே இல்ல. ஆனா மாநகராட்சியின் கண்ட்ரோல்ல, முதல்வரோட கண்ட்ரோல்ல நம்முடைய அம்மா உணவகம் இன்னமும் இருக்கு. அத ஒரு தனியாருக்கு கொடுத்துட்டு எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாமா இல்லையா? அப்படி சொல்லலையே. எல்லாத்தையும் கை கழுவுறதுக்கு ஒரு பிரதமர் நமக்கு தேவையா?